வணக்கம். இப்போ ஒரு ஏஐ டூலு சில நிமிஷத்தில் ஸ்டாக்கை பிக் பண்ணுறத சொல்லுது, ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை உருவாக்குது, இது இல்லாமல் மார்க்கெட் டேட்டாவையும் அனாலிசிஸ் பண்ணுது. ஆனால் இதுதான் இந்திய பங்குச்சந்தையில் ஒரு புதிய அபாயமாக செபி எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. மார்ச் 5, 2026 சர்க்குலரின்படி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்திய பங்குச்சந்தையுடைய ஒழுங்குமுறை வாரியமான செபி 26 மே 5 அன்னைக்கு ஒரு முக்கியமான சர்க்குலரை வெளியிட்டாங்க. அதில் குறிப்பாக மித்தாஸ் போன்ற அட்வான்ஸ் ஏஐ டூல்ஸ் குறித்து கவலையை அதில் தெரிவிச்சிருந்தாங்க. பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போ பல இன்வெஸ்டர்ஸ் ட்ரேடர்ஸ் ஏஐ டூலில் பயன்படுத்தி ஸ்டாக் செலெக்ஷனு, ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி, மார்க்கெட் ப்ரொடக்ஷனு, ஆட்டோமேட்டிக் அனாலிசிஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. ஒரு ப்ராம்ப்ட் போட்டாலே எந்த ஸ்டாக் வாங்கலாம், எப்போ செல் பண்ணலாம், இந்த மாதிரி ஏஐ ஆன்சர் கொடுக்க ஆரம்பிச்சு. செபியோடைய முக்கியமான கவலை என்ன அப்படின்னா, எப்போதும் இந்த ஏஐ டூல்ஸ் அக்யூரசி கிடையாது. சில நேரங்களில் தவறான தகவலும் தரலாம், ஃபேக் கண்டிஷன்ஸ் கிரியேட் பண்ணலாம். இதை நம்ம ஏஐ ஹலுசினேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஏஐ கான்ஃபிடென்ட்டாக பேசும், ஆனால் தகவல் தவறாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் சொல்ல வராங்க. இதனால் மார்க்கெட்டுக்கு எப்படி ரிஸ்க் வரும் அப்படின்னா, ஒரு ஏஐ டூல் ஆயிரக்கணக்கான ட்ரேடர்ஸ் யூஸ் பண்ணலாம், அனைவருக்கும் ஒரே ஸ்டாக் வாங்கலாம், ஒரே நேரத்தில் செல் செய்யலாம். இந்த மாதிரி ஆணிச்சு அப்படின்னா சடனாக வாலிடிட்டி ஆகும், ஆர்டிஃபிஷியலாக ப்ரைஸ் மூவ்மெண்ட் நடக்கும், பேனிக் பையிங், பேனிக் செல்லாம் நடக்கும். இந்த மாதிரி மார்க்கெட்டில் நடக்கலாம். ஸோ செபி இன்னொரு பெரிய விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஏஐ டூல்ஸ் யூசர் டேட்டா, ட்ரேடிங் பேட்டர்ன்ஸு, ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் போன்ற சென்சிட்டிவிட்டி தகவல்கள் எல்லாம் கலெக்ட் செய்யலாம். அது மிஸ்யூஸ் ஆகலாம். டேட்டா ப்ரைவசி ரிஸ்க்கு, சைபர் அட்டாக் ரிஸ்க்கு, ஃபினான்ஷியல் ஃப்ராட் ரிஸ்க்கு இதெல்லாம் உருவாக வாய்ப்பு இருக்கிறதாவும் செபி தரப்பில் சொல்லப்படுது. இதனால் செபி என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க அப்படின்னா, ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸை அமைச்சிருக்காங்க. அதோட நோக்கம் என்ன அப்படின்னா, ஏஐ இம்பேக்ட் ஸ்டடி, நியூ ரெகுலேஷன்ஸு, ஃபேக் ஃபினான்ஷியல் அட்வான்ஸு டிடெக்ஷன்ஸு, இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன்ஸ் இதெல்லாம் பண்ணுறதுக்காக தான். அனைத்து மார்க்கெட் பார்ட்டிசிபெண்ட்ஸுக்கும் சைபர் செக்யூரிட்டி ஸ்ட்ரென்தன் செய்ய சொல்லியிருக்கு. ஸோ இதனால் இன்வெஸ்டர்ஸ் என்ன செய்யலாம் அப்படின்னா, நேரடியாக செபி சொல்ல வரது இதுதான். ஏஐ டூவில் பிளைண்டாக நம்பிட்டு நம்ம அதை பயன்படுத்தக்கூடாது. ஏஐ சொன்னதுனால மட்டுமே ஸ்டாக் வாங்காதீங்க. ஏதாவது ஸ்க்ரீன்ஷாட் ப்ராஃபிட் மாதிரிலாம் ஏஐயால் கிரியேட் பண்ணி அனுப்ப முடியும், அதெல்லாம் தவிர்க்கணும். ஏஐ ஜென்ரேஷன் டிப்பை பிளைண்ட்லி ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கம்பெனியோட ஃபண்டமெண்டல் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு, ப்ராப்பர் ரிசர்ச் இதுதான் முக்கியம்.